மேட்லாம் ஊற வச்சதை மறந்துட்டு குளிக்க போயிட்டேன். அப்புறம் தான் மெமரி வந்துச்சு. சரி இதுக்காக அகைன் நைட்டிலாம் மாற்றணுமேன்னு திங்க் பண்ணிட்டு அப்படியே போட்ட ட்ரெஸ்ஸோடய துவைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு தில்லாலங்கடி வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு வந்து நைட் வந்து இட்லிக்கு என்ன வைக்கிறதுனே பயங்கர கன்ஃபியூஷன். யோசிச்சு பார்த்தேன். நேற்று நைட் வச்சு இட்லி குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் வச்ச சுண்டல் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு. ரெண்டுமே அரைச்சி வைக்கிற குழம்பு தான். என்ன சுண்டல் குழம்புல புளி ஆட் பண்ணியிருப்பேன். சரி இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலான்னு எனக்கே ஒரு ஐடியா. நான் இதுக்கு முன்னாடி இப்படி எதையுமே மிக்ஸ் பண்ணதே கிடையாது. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, பொரியெல்லாம் மிச்சமாச்சுன்னா குழம்புல மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் கறி குழம்பு கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ரசம் ஊற்றி சூடு பண்ணி தருவாங்க. நான் அப்போலாம் ஏமா இப்படி பண்ணுறேன், ஃப்ரெஷ்ஷாக வச்சு கொடுமா, பழசு போய் டிச்சில் கொட்டிடுமா, நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா வந்து பார்க்க தானே போகிறேன், இங்கே இப்படி சட்டம் பேசு, நாளைக்கு உன் புருஷ வீட்டுக்கு போய் 3 வேளை 3 விதமாக சாப்பிட போறியான்னு. இப்போ நான் நினச்ச 3 வேளை எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் தனியாக இருக்கிறதுனால. பட் அது முடியாது. மெயின் ரீசன் என்னென்னா மிச்சம் ஆகிட்டா வந்து அதை எடுத்து கொட்ட சத்தியமாக எனக்கு மனசு வராது. இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா யார் 3 வேலையை அடுப்புலேயே கிடக்கிறதுன்னு தான். இன்றைக்கி இந்த மிக்சிங் குழம்புக்கு வந்து இட்லி ஊற்றியாச்சு. டேஸ்ட் பெருசாக டிஃப்ரென்ஸ் தரல, நல்லா தான் இருந்துச்சு.